கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்தம் ஓய்வு நாள். ஹல்லேலூயா. ஓய்வு நாளே ஆஸ்தரிக்க வேண்டும் என்று நினைப்பாக சொன்ன ஆண்டவர். ஏன்னா நம் ஆண்டவர் பரிசுத்தமான தெய்வம் அவர். ஹல்லேலூயா. நாங்கள் நம்ம அவரை துதிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம அவர் கட்டளையை வாசித்து விட்டு நாம் அவரை துதிக்க செல்லலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 92வது அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். அது வந்து ஓய்வு நாள் பாட்டாக சங்கீதம். ஓய்வு நாளுக்கென்று தனியாக ஆண்டவர் பாடின பாடல் வாசிக்கலாமா? கர்த்தரை துதிப்பதும் தம்புரும் தியானத்தோட வாசசுரம் அல்லதினாலும் காலையிலே இரவலையும் சத்திற்கு ஆரியப்படும் கர்த்தாவே செய்கிற மகிழ்ச்சியாகவே இந்த கரத்தின் கீழ் கர்த்தாவே இந்த கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவை, இந்த யோசனைகள் மகா ஆழமானவை. மிருகமான மனுஷன் மூடை அதை உள்ளான் துன்மார்க்கன் பிள்ளை போல தனித்து அக்கிரமங்கள் யாரும் செழிக்கும் போது அது நிலைக்கும் அறிந்து போவதற்கிறது. கர்த்தாவே நிலைக்கும் உன்னதமாக இருக்கிறேன். கர்த்தாவே சத்துக்கள் அழிந்து போவார்கள், சகல அக்கறைக்காக சிதறல போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தை கொம்பை போல உயர்த்தி புதிய அபிஷேகம் உண்டாக்குங்கள். என் சத்துக்கள் மேலும் என் கண் காணும். என் காதை கேட்கும் நீதிமன்ற கண்ணை போல சரி நீதிமன்ற கேதற்கு கர்த்தருடைய ஆழ்ந்தப்பட்டவர் நான் தேவனுடைய பிரகாரம் செலுத்துவார். கர்த்தரை உத்தவரிடம் என் கண் அவர்கள் அழிந்து விளங்கப்படுவார். அவர் முதுகில் கண்ணில் புஷ்டியும் பசுமையாயிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த 10 கட்டளைகள் 10 தான் கேட்கணும். எப்போ நம்ம கேட்கறது 10 தான் கேட்கறது. அந்த கட்டளை வாசித்து விட்டு நம்ம பாடலாம். யாத்திரை 20வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் நானே, ஒரு சொர்க்கத்தாக யாதொரு நமஸ்கரிக்க சேமிக்க வேண்டும். அன்பு கொண்டு கை கொள்கிறோம். ஆயிரம் கடமைகள் செய்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் நாமத்தை வீணை வளராதிருப்பதாக, நாமத்தை வீணை வளர தனியாக ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசரிக்க நினைப்பதாக, 6 நாள் கிரியை நினைப்பதாக, 7ஆம் நாளோ உன் தேவனுடைய கர்த்தரை ஓய்வு. அது நீயானாலும் குமார்த்தியா ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரன் ஒரு மிருகச்சிவனாலும் வாசலிக்க அணினான் யாதொரு செய்ய வேணும். கர்த்தர் நாளைக்குள்ளே வானத்தை பூமி அவருடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்தது. அதை ஓய்ந்து ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினான். தேசத்திலே உன் தகப்பனையும் தாயும் கணவனாக கொலை செய்யாதிருப்பதாக, விவசாயம் செய்யாதிருப்பதாக, தயவு செய்யாதிருப்பதாக, மனையும் அவன் மனிதன் வாழ்வதற்கு இந்த 10 கட்டளை போதுங்க. இந்த 10 கட்டளை இந்த வேதமே அடங்கி இருக்கிறது. இல்லையா? பிரமாணம் அடங்கி இருக்கிறது. இந்த 10 கட்டளை ஒரு மனிதனை கடைபிடித்தால் நிச்சயம் ஒரு பல செல்வம் நிச்சயம் செல்லும். இது இந்த ஒரு தகுதி போதும். இல்லையா? இந்த கட்டளை கொடுத்த தேவனை நாம் படம் துதித்து பாடலாமா? எல்லாமே நீர் தந்தது. நமக்கு கொடுத்த படிப்பு, கல்வி, செல்வம், நமக்கு கொடுத்த அழகு எல்லாமே யார் கொடுத்ததுங்க? நம் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லோரும் நாம் நிம்மதியாக இருக்கிறோம். பார்த்தீங்களா? அது யாருக்கு நிம்மதி யார் கொடுத்தது? அதுவும் நம்ம தேவனாகிய கர்த்தர் தான். எல்லோரும் நம்ம சேர்ந்து பாடுவோமா? எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே எல்லாமே நீர் தந்தது. சேர்ந்து கண்டு உற்சாகமாக பாடுவோமா? எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. சேர்ந்து உற்சாகமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து நினைச்சு நீங்க பாடுங்க. ஹல்லேலூயா. எல்லாமே
என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. நமக்கெல்லாம் உண்மையே கிடையாது. உண்மை கொடுத்தது யாரு? தேவனாகிய கர்த்தர். அன்பை கொடுத்தவர், ஒரு உள்ள இதயத்தை கொடுத்தவர். இல்லையா? பாடுவோமா? உண்மை என்ற ஒரு உள்ள இதயம், நோக்கி பார்க்க உள்ளான எண்ணம். உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரே நீ தந்தது, உம் அன்பால் நான் வந்தது. உன்னதரே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. விண்ணை பிறந்து மண்ணில் வந்து உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார். அம்மையை ஒப்பு கொடுத்தார். நல்ல தேவன் அவர். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் அவர் உண்மை உள்ளவர், உயிருள்ளவர், ஜீவன் உள்ளவர். விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு. விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு. ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் தந்தது. ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. லா 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 லா. ஹல்லேலூயா. நம் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. 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 ஆமென். இன்னொரு விதவை பார்த்தீங்கன்னா ஆமென் காடி வச்சுட்டு போகிறாங்க. போகிற வழியில் நல்லவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா எல்லாரும் புதைக்க போகிறாங்க. ஆனால் அந்த நிமிடத்தில் கண்ணீரை கண்டு தேவனாகிய கர்த்தர் அவன் எழுப்பினார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் எழுப்புவார். ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. பாடுவோமா? பாடுவோமா? கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவர்
கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களையும் எங்களையும் இழப்பின ஆத்துமக்களை உயிர்ப்பிக்க, இழந்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்க, நோய்களை சுகமாக்க, வியாதிகளை சுகமாக்க அவர் ஆளை கூடும். ஏனென்றா நீங்க ஆராதிக்கிற தெய்வம் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லையா, அவன் தண்ணீரை திராட்சசமாக மாற்றினார். அவர் செய்யாத அற்புதங்களே கிடையாது. சேர்ந்து பாடுவோமா? கூடாதது ஒன்றும் இல்லையே. உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுக்கு பாடுவோமா? கூடாதது ஒன்றும் இல்லையே, உன்னால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உன்னால் கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மா கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மா கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே.
மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஓ கடலின் மேல் நடந்தாரே, கடல் புயல் அதட்டினாரே. கடலின் மேல் நடந்தாரே, கடல் புயல் அகற்றினாரே. பாடையை தொட்டாரே, வாலிபன் எழுந்தானே. பாடையை தொட்டாரே, வாலிபன் எழுந்தானே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் இயேசுவால் கூடாதது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நோய்களை நீக்குவார், வியாதிகளை சுஸ்தமளிப்பார். ஹல்லேலூயா. மனித உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் ஒப்பற்றவர், மாசற்றவர், குற்றமில்லாதவர். அதை விட அவர் வல்லமை உள்ள தெய்வம் அவர். ஹல்லேலூயா. என்ன வியாதி இருந்தாலும் சரி, தீராத வியாதி இருந்தாலும் சரி, நிச்சயம் விடுதலை கொடுப்பார், ஒரு நாள் கொடுப்பார். ஹல்லேலூயா. என்றால் அவரை பார்த்த முன் ஒருவனவே வெட்கப்பட்டு போனதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை பார்த்த முன் எல்லாம் எப்படி வச்சுங்க, பிரகாசம் அடைந்தது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்ல, தெய்வம் அவர், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நாம் அவர் பாதத்தை நாம் நம்பி வந்தாலே போதும், அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணிலடங்காத கிருபைகளுக்காக. ஹல்லேலூயா. தாங்கும் உண்மையுமே இயேசுவே நாமமே. போன வருடம் முழுவதும் நாம் எண்ணி முடியாத அதிசயங்களை நம் வாழ்வில் செய்தவர். ஹல்லேலூயா. நாம் அதை எண்ணி எண்ணி நாம் அதை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் தேவன் செய்கிற ஒரு கிருபை, நம் தேவன் நமக்கு தருகிற தயவு, ஹல்லேலூயா, அது அளவுக்கு ஏற்றது. ஹல்லேலூயா. நம் வீட்டிலும் நம் வெளியிலும் எங்கே இருந்தாலும் நம் தேவனை நாம் துதிக்கும் பொழுது, தேவன் வீட்டில் இருக்கும் பொழுதும் வெளியே இருக்கும் பொழுதும் இதை ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொள்ளும் பொழுதும் எந்த இடத்தில் வென்றாலும் தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேவன் அவர் மறக்காத ஒரு மனுஷனை கூட அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் தலையில் இருக்கிற ஒரு முடி எண்ணிக்கையை கூட தேவன் அவர் நோட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உயிரை அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சாத்தானின் கிரியைகளும் அதை நம்ம இடத்திலிருந்து பிரிக்க முடியாது. அவர் சித்தத்தை ஒன்று நம்மை விட்டு அது பிரியாது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாருவோமா? எண்ணி எண்ணி துதி செய்வார். இந்த இயேசுவின் நாமமே
முன்பாக செல்பவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. உள்ளே செல்வார். Hallelujah. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில கூட கூணனானவர்களை செவியாக்குகிற தேவன் நீர் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரம். வெண்கல கதவுகளை உடைப்பவரே, இருப்பு தாழ்பால்களை முறிக்கவரே, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே. இந்த வேளையில கூட தேவனாகிய கர்த்தாவே, 2025 வருஷம் முதல் ஆண்டவரே ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஆராதிக்கும்படி ஆண்டவரே நாங்கள் கூடி வந்தோம். உம்முடைய சமூகத்தில் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அன்புள்ள கரத்தினாலே நீர் ஆசீர்வதித்து தேவனாகிய கர்த்தாவே அப்பா உமக்கு உலகம் முழுவதும் ஆண்டவரே ராஜா நோக்கி பார்க்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் கிருபையுள்ள தேவனாய் இருந்து நீர் தொட்டு ஆசீர்வதித்து இந்த வருஷம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அதிகமாய் எழுந்து உமக்காக ஊழியம் செய்யவும் பலனடையவும் ஆண்டவரை செபிக்கிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் அமேன் தகப்பனே ஊழியம் செய்கிறவர்களாய் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் இந்த வருஷத்துல நீர் ஆசீர்வதித்து பலனால் இடை கட்ட வேண்டுமா நான் செபிக்க ஐயா. சத்துருமான இந்த வருஷத்துல ஒவ்வொரு தெய்வ ஜனத்துக்கு விரோதமாக வைத்திருக்கிற எல்லா அந்த சூழ்ச்சிகளையும் அறிந்திருக்கிறேன். இம்மட்டுமாய் நீ எங்களை வழிநடத்துகிற தேவன் நீர் அல்லவா, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராக, நீ விடுதலை கட்டளையிடுவீராக. அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உம்மை ஆராதிக்க விடாதபடிக்கு தடைகளை உண்டு பண்ணின சத்துருடைய வல்லமைகளை இம்மட்டும் போராடின அந்த பொல்லாத வலு சர்ப்பத்தின் தலையை நீ உடைத்தவர் நீர் அல்லவா. என் தகப்பனே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்ன வார்த்தையின்படியே இதோ தேவனாகிய கர்த்தர் விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னீரே. அப்படியே தேவனாகிய கர்த்தர் இதோ சத்துருவினாலே பாதிக்கப்பட்டு உம்மிடத்தில் விசுவாசம் வைக்க முடியாதபடிக்கு தேவரை நிலைத்திருக்க கூடாதபடிக்கு இந்த ஆண்டில அன்று யாருக்கெல்லாம் பொல்லாத சத்துருவானவன் கண்ணிகளையும் சூழ்ச்சிகளையும் வைத்திருக்கிறானோ அந்த ஆத்மாவை திருடும்படி சோர்வடைய செய்யும்படி பலவீனப்பட்டு போகும்படி விழுந்து போகும்படி அவளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதாளத்துக்கு கொண்டு போகும்படியால் கர்த்தருக்குள்ளே வரவிடாதபடிக்கு தடைகளை கொண்டு பண்ணி தகப்பனே அவளுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத சத்துருடைய வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொன்னீரே. தகப்பனே ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருந்து பொல்லாத சத்துருமானவனை மேற்கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியா இந்த வேலையிலே ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாய்
எழும்பி பலவீனங்களையோ வியாதிகளையோ அவிசுவாசங்களையோ கொண்டு வந்து தேவைகளை கொண்டு வந்து குறைவுகளை உண்டு பண்ணி அவைகளை கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து நாசமணுகிற பொல்லாத பாதாளத்தின் வல்லமைகளை கர்த்தர் நீரே மிதிப்பீராக, நீரே மிதிப்பீராக. தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னீரே ஆண்டவரே. தகப்பனே துதிக்கும் சரீரத்தை கொல்லுகிறவனுக்கு பயப்படாதபடிக்கு ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்லுகிறவருக்கே பயப்படுங்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியா இந்த வேலையில தேவனாகிய கர்த்தாவே நீ மரணத்தை ஜெயித்தவர் என்பதையும் தகப்பனே நீ பாதாளத்தை விழுங்கினவர் என்பதையும் தகப்பனே நீ கடலின் மேல் நடக்கிறவர் என்பதையும் சமுத்திரத்தின் ஆழங்களை அறிகிறவர் நேரல்லவா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை அல்லாமல் தகப்பனே ஒரு அணுவைகளை அசைக்க முடியாது. பொல்லாத சத்துருடைய வல்லமைகளை நெருங்காதபடிக்கு தேவ ஜனத்தை விழப்பண்ணுகிற பொல்லாத வலு சர்ப்பத்தினுடைய எல்லா கிரியைகளையும் அழிப்பீராக. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவ குமாரனை வெளிப்பட்டீர் அல்லவா. இந்த 2025 வருஷத்துல தேவரே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய வல்லமைகள் நோய்கள் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாச்சும் உடைத்து பலனடைய நீ செய்வீராக. எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் நீ செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் தகப்பனாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீரே தகப்பனாயிருந்து அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சந்தித்து தகப்பனே நீ அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. வியாதி உள்ளவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக. பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நீர் மீட்டுக் கொள்வீராக. அவருடைய கிரிகளை அழித்து அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை நீ கட்டளையிடுவீராக. சாபத்துல விடுபட முடியாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ ஜனத்துக்கும் தேவ குடும்பத்துக்கும் கர்த்தர் நீர் வழிகளை திறப்பீராக. தகப்பனே ஆண்டவரே மனுஷர்களாலே நிந்தனையோடு மனுஷர்களுக்கு முன்பாக நிந்தைகளோடு அவமானத்தோடு கண்ணீரோடு கூட கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு கூட நடக்கிறவர்களுக்கு இந்த ஆண்டிலே கர்த்தர் நீரே கரம் பிடித்து எழுப்புவீராக. கோலும் தடியும் எங்களை தேற்றும் என எழுதி கூட வார்த்தையின்படியா தேவனாகிய கர்த்தாவே இந்த ஆண்டிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நீ விட்டு வைப்பீராக. குழந்தைகளை காத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து உமக்காக எழுந்து பிரகாசிக்கும்படி கர்த்தர் நீ செய்வீராம். விசுவாசத்தை நீ வர்த்திக்க பண்ணுவீராம். இம்மட்டும் ஜீவனை கொடுத்த தேவன் நீர் அல்லவா. உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உடைய கிருபைகளை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து தகப்பனே நாங்கள் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற தேவ ஜனத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற எல்லா மாந்திரிகள் பில்லி சூனிகள் ஏவுகள் பொல்லாத வல்லமைகள் மந்திரங்கள் சூனிகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுகிறார்கள். கட்டு கதைக்காரின் குறிகளை அபத்தமாக்கி போடுகிற கர்த்தர் நீர் அல்லவா. அவ்விதோப்பலின் ஆலோசனை அபத்தமாக்கி போட்டவர் நீர் அல்லவா. இந்த வேலையில கர்த்தர் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் அந்த திட்டமிடுகிற எல்லா திட்டங்களும் தூஷணமான வல்லமைகளும் மறைவாய் இருந்து கிரியை செய்கிற சத்துருடைய வல்லமைகளும் கர்த்தரே நீ முறியடிப்பீராக, நிர்மூலமாக்கி போடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் அபிஷேகத்தை அக்கினியால் நிரப்புவீராக. சோர்வடையாதபடிக்கு பலனடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் அப்படி செய்து விட்டபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த 2025 வருஷம் கர்த்தர் உங்களுடைய எல்லா யோசனைகளையும் அவர் உறுதிப்படுத்தி ஆமேன். உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வர்த்திக்கப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.